ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சுட சுட நமக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அது மாம்சத்துக்குரிய உணவு. ஆனா இப்போ ஆவிக்குரிய வார்த்தையை சுட சுட போடலாமா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அக்கினியா இருங்க. ஆமே. ஏன்னா உங்களுக்காக பிரியாணி அக்கினியா ரெடியா இருக்குது. ஆனா இப்போ நம்ம ஆவிக்குரிய வார்த்தையை உட்கொள்ள போறோம். ஏன்னா எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தை வெளிப்பட்ட போது நான் அதை உட்கொண்டேன். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஆமேன்னு சொல்ல விரும்புங்க. யாரெல்லாம் இன்னைக்கு விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சரித்திரத்தில், கிறிஸ்தவ சமுதாய சரித்திரத்தில் ஒரு மைல் கல்லை கர்த்தர் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஏங்க அதை எப்படிங்க இப்படியா சொல்றதுங்க? நீங்க ஆளாகிற பாக்குறீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப ஆளாகிறதுக்கும் ஆளுகை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆளாவது என்பது ஆள வச்சு என்னை பத்தி பேசுன்னு சொல்றது ஆளாகிறது. ஆனா ஆளுகை என்பது மனிதனால் நியமிக்கப்பட்டதல்ல, தேவனே கொடுக்கிறது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வைராக்கியமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் மைனாரிட்டி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நம்ம மெஜாரிட்டி தான். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யார் எதை வேண்டுமா நினைத்துக் கொள்ளலாம். நம்மோடு தேவன் இருக்கும் போது நீங்களும் நானும் சிறுபான்மை அல்ல. மோசையோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. நான் இவ்வளோ ஃபாஸ்டா பேசும்போது நீங்களும் அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் வாங்க சாமி. நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போகும்போது நீங்க குட்ஸ் ட்ரெயின்ல வரக்கூடாது. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள். ஃபாஸ்டா சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள். இல்ல உங்களை பத்தி சொன்னா நீங்க நான் வல்லமையா சொல்லுவீங்க நினைக்கிறேன். நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க பாப்பா. நல்லா கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் ஜான்சன் டேனியல் அவர்களுடைய சர்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னு சொன்னா, அவங்க சபையில் அவர் பிரகடனப்படுத்தினார்னா, அவங்க சபையில ஒண்ணு செய்வாங்க. யார் யாரெல்லாம் அந்த வார்த்தை என்னை தொடுது நம்புறாங்களோ, நான் ஆப்பிரிக்கா சபைகள்ல பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி அவங்க சபையில ஆமேன்னு சொல்லி எழும்பி நின்று கையை உயர்த்தி சொல்லிட்டு உட்காருவாங்க. இப்ப ட்ரை பண்ணி பார்க்கிறேன். நான் ஆள பிறந்தவன். ஓ, நீங்க நான் சொன்னனால எந்திரிக்கலையோ? நான் இப்ப ட்ரை பண்ணி பார்க்கிறேன். நீங்கள் ஆள பிறந்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து சரித்திரம் மாற போகிறது. யாராவது நம்பின ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா சும்மா கூட்டத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேங்க, எனக்கு பிடிக்காதுங்கய்யா. பதவி பெருமை நினைச்சதுன்னா என்னைக்கோ பெந்தேகோஸ்தே மாமன்றத்தில், சினாட்ல, ஃபுல் காஸ்பல்ல பதவிகள் வாங்கியிருக்கலாம். பதவிக்காக நான் போகவே மாட்டேன். எனக்கு தேவை இறங்கி களத்துல வேலை செய்யற ஆள் தேவை. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, எனக்கு போஸ்ட் பெருசு இல்ல, எனக்கு போஸ்டர் பெருசு இல்ல, எனக்கு கர்த்தருடைய ராஜ்யம் நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு எதிர்ப்பு இருக்குது? எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? இப்ப எதிர்ப்பு இருக்கிறதுனால நம்ம சின்னவங்களா மாறிடுவோமா? அப்ப சங்கீதம் 110 எடுங்க. இன்னைக்கு அவருக்கு சொன்னது நமக்கும் சேர்த்துதான், அவங்களுக்கு சொன்னது நமக்கும் சேர்த்துதான். திருச்சபைகளாகிய நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சங்கீதம் 110 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து பேசின ஒரு மெசியானிக் ப்ராஃபசி. தாவீது இந்த சங்கீதத்திலே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, he is prophesying about the coming Messiah.
தாவீதின் வம்சத்திலே வரப்போகிற ஒருவரை குறித்து இவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பிதாவினுடைய குமாரன் ஒருவர் வெளிப்படுவார் என்பது அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். மைக்க மாத்த வேண்டாம். செக் 1 டெஸ்டிங். அன்புடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளில் ஒரு ஆழமான அதிகாரம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு உம் சத்துருக்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்யும் என்று சொன்ன வார்த்தை மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, சபைக்கு தலையா இருக்கிற அவர் ஆளுகைனா, அப்படின்னா நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஐயா, இந்த பக்கம் பிஜேபி நிக்கட்டும், அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் நிக்கட்டும், யார் வேணா வரட்டும், நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு இன்றைக்கு இந்த ஸ்டெப் எடுக்குதுன்னா கர்த்தர் சொல்லாமலா இதை செய்ய முடியும்? இது லியோ நெல்சனுடைய மனதில் உருவானது நினைக்கிறீங்களா? இது தேவனாகிய கர்த்தர் செய்கிற. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் நீங்க சொல்லுங்க, நான் ஆளுகை செய்ய போகிறேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க சபையை சுத்தி எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் ஆளுகை செய்ய வைப்பார். உங்க சபை ஆளுகை செய்ய போகிறது. உங்க விசுவாசிகள் செழிக்க போகிறார்கள். உங்க சபையில் இருக்கிற மக்கள் பெரிய பெரிய கார்ல வருவாங்க. இந்த சென்னையில் இருக்கிற அத்தனை பணக்காரர்களும் உங்க சபையில தான் இருக்க போறாங்க. ஐயா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில வர்றதுக்கு முன்னாடி அவரை யாரும் கண்டுக்கல, பெரிய தலைவர்கள்லாம் யாரும் பார்க்கல. என்னைக்கு அவருக்கு கையில ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் சொன்னாரோ, அன்னையிலிருந்து கம்பெனி பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் லைன்ல நின்று அவரை பார்க்க விரும்புறாங்க. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் உங்க லைஃப்ல, என் வாழ்க்கையில் நடக்குது. இன்னையிலிருந்து நம்ம ஆளை செய்ய போகிறோம். ஆளுகை செய்ய விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீங்களும் நானும் பிச்சைக்காரன் ஐயா, ராஜாதி ராஜாவின் பிள்ளை. இன்னைக்கு அருமையா ஜான்சன் டேனியல் ஐயா அவங்க சொன்னாங்க, லியோ நெல்சன் ஐயா அவங்க சொன்னாங்க, நம்ம இதுவரைக்கும் பொறுத்திருந்து அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, தலைவர்கள் செய்வாங்க. தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய கூட்டமைப்பையும் அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய ராஜ்யத்தையும் குட்டி ராஜ்யங்களையும் பாதுகாக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. லியோ நெல்சனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? என் மைக்ல ஃபீட்பேக் வரும் பார்த்துக்கோங்க. செக். லியோ நெல்சனுக்கு என்ன பேக்ரவுண்ட்? அவங்க அப்பா பெரிய பணக்காரரா? அந்த பேக்ரவுண்டை பத்தி நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றது ஆள் பலம் இருக்குதா அவருக்கு? அவரு அவங்க அப்பா அவருக்கு கோடிகள்ல சொத்து வச்சுட்டு போயிருக்காரா? அவருக்கு சென்னை ஃபுல்லா லேண்ட் இருக்குதா? இல்ல அவருக்கு மனைவி 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்களா? அந்த பிள்ளை ஒன்றும் போடாம வந்திருக்குது. ஆனா ஒன்னு சொல்றேன், ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவன் கையிலே ஆளுகையை கொடுப்பதே கர்த்தருடைய கரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், இந்த கூட்டமைப்புன்னு இல்ல, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் எழுப்புதலை தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறார். ஒரு வாலிபர் புரட்சி ஆரம்பித்திருக்கிறது. அது சபைகளில் ஆரம்பிக்க போகிறது, தலைமைத்துவத்தில் ஆரம்பிக்க போகிறது. உங்க சத்துருக்கள் நடுவிலே நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போறோம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போதுமே தெரிந்து கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாருனாவே சத்துருக்கள் வருவாங்க. என்னைக்கு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்களோ உடனே பிலிஸ்தியர் எல்லாம் அவருக்கு விரோதமா கூடி வந்தாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை தண்ணீர் உடைந்து ஓட பண்ணுகிறது போல அவர்களை உடைந்து ஓட பண்ணினார். ஒரு வால் பராசைமை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிற சபைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப நான் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல போறேன். எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்றீங்களோ அவங்க மட்டும் விசுவாசிச்சீங்கன்னா மட்டும் எழுமி நின்று கை தட்ட போறோம். ஒரு நிமிஷத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் இளைய தலைமுறையை என்கரேஜ் பண்ணி பாஸ்டர் லியோ மாதிரி இருக்கிற
தலைவர்கள் கையில தைரியமா பேட்டனை கொடுத்து, எப்படி யோசுவாவை மோசே நீ யுத்தங்களை நடத்துன்னு சொன்னாரோ அதே போல கர்த்தர் அடுத்த தலைமுறையிலே எழுப்பி தமிழ்நாட்டிலே சீக்கிரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் திரள் கூட்டம் ஒன்று நடக்க போகிறது. இல்ல, மாபெரும் திரள் கூட்டம்னா சில பேருக்கு புரியல. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நல்ல கவனிங்க, நான் மற்ற நியூஸ் சேனல்லாம் போயிட்டாங்க, அதனால நான் தைரியமா பேசுறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, முஸ்லிம்ஸ்குள்ள எவ்வளோ ஒரு ஒருமனப்பாடு இருக்கிறது. அவங்க ஒன்றாக சேர்ந்து அவங்க அமைச்சரவையிலையும் அவங்க கட்சிகள்லையும் அவங்களுக்கான அந்த எம்எல்ஏ பதவிகளை சேர்ந்து கேட்டு வாங்குறாங்க. நம்ம கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே, நம்மளால சேர்ந்து அந்த மாதிரி வாங்க முடியுதா? ஆனா இனிமேல் மாறப்போகுது, சரித்திரம் மாறப்போகிறது. எல்லா கூட்டமைப்புகளையும் ஒன்னா சேர்க்க போறோம். எல்லா பெரிய பெரிய சபைகளை ஒன்னா சேர்க்க போறோம். எல்லா சிஎஸ்ஐ சபை, இசிஐ சபை, எல்லா சபையிலையும் வாங்க, நாங்க முன்னாடி நின்று செய்ய ரெடியா இருக்கிறோம், எங்களோட இணைங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போறோம். மாபெரும் இயக்கமாய் மாற போகிறது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நம்ம இருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வைக்க போறார். அதை ஆளுகை செய்வதற்கு தேவையான ஒன்று அதிகாரம் இருந்தாதான் ஆளுகை செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை கொடுப்ப ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு செய்ய போறார். சங்கீதம் 110 2ஆம் வசனத்தை மறுபடியும் கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து, ஐயா அம்மா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, மே மாசம் நடந்த கூட்டத்தில் இஸ்ரவேல்ல இருந்து நான் ஒரு பிரேயர் ஷால் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பிரேயர் ஷாலை நான் யாருக்குமே கொடுக்காம என்னுடைய பீரோவில் பல வருஷங்களமாய் வைத்திருந்தேன். ஆனால் போன மாதம் நடந்த அந்த கூட்டமைப்பினுடைய அந்த போதகர்கள் கூடுகையும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த பிரேயர் ஷாலையும் எக்காலத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு சொல்லலை, சும்மா செய்ய மாட்டோம், சும்மா ஷால் போத்துற ஆள் கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், சால்வை என் தாசன் மேல இறங்கி வருகிறது. நான் லியோ நெல்சன் அவர்களை துதிப்பாடுவதற்காக சொல்லல, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெரிய சால்வை இறங்கி வருகிறது. நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போறார். ஒரு எக்ஸ்பான்ஷன் வரப்போகிறது, ஆளுகை கையில வரப்போகிறது. ஆள்றவங்களுக்கும் அடிமைக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். அடிமை இப்படி நிற்பான், ஆள்றவன் இப்படி நிற்பான். உங்க கையை இனிமேல் கர்த்தர் இப்படி மாத்த போறார். எல்லாரும் கையை இப்படி உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கோடிகளில் உங்க கையில கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நான் சொன்ன மாதிரி அருமையான ஜான்சன் பிரதர் அவர்கள் நான் கொடுக்க வேண்டிய வார்த்தையில ஒரு பகுதியை அவர் சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. There is no future tense in the Hebrew language. நான் யூத ரபி கிட்ட நான் தோரா, அதாவது வேதாகமத்தை ஆழமா கற்றுக்கொண்டு வருகிறேன். அந்த யூத ரபி அவர்கள் எனக்கு சொல்லி, அவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் ஹீப்ரூ படிச்சு அதுல அவர் ரபியா மாறினவர். அவர் எனக்கு ஆசானாக சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். இன்ஃபேக்ட் ஒரு தோராவையே எனக்கு எத்தனையோ 1000 வருடம் பழமையான ஒரு தோராவை கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். இந்தியாவுக்காக அதை கொண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதுல எழுதப்பட்டிருக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதே கிடையாது. அதனாலதான் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நாவ். இல்ல நீங்க பாவுன்ற மாதிரி சொல்றீங்க. யாராவது ஒரு நாவ் சொல்லுங்க. பக்கத்துல பாஸ்டர் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, பாஸ்டர் நாளைக்கு இல்ல இன்னையில இருந்து ஆள போறோம். எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க?
அதுக்கு செய்யறதுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் இப்ப செய்ய போறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்புறேன். சரியான டைம். நான் அமெரிக்காவில் பேசுற ஆளு. அங்கெல்லாம் டைமர் ஓடும். மணி 1:33. நான் இன்னொரு 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே. நான் இப்ப தீர்க்கதரிசனமா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் ஆமேன்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சவங்க ஆமேன்னு சொன்னாங்க. யாருடைய செங்கோல்? சரியா வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து தமது செங்கோல்னு போட்டிருக்கா, உமது செங்கோல் போட்டு? கர்த்தர் சீயோனிலிருந்து தமது செங்கோல்னு போட்டிருக்கா, உமது செங்கோல்னு போட்டிருக்கா? உமது செங்கோல் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்காக டிசைன் பண்ண ஒரு செங்கோல் ஒன்று. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் டிசைன் பண்ண ஒரு, உங்களுக்காக எனக்காக அரசாட்சி செய்வதற்கு எழுமி நிக்கிறாங்க. எழுமி நிக்கலாம். எழுமி நில்லுங்க. கையை உயர்த்துங்க. கையை உயர்த்துங்க. கர்த்தர்ட்ட அந்த செங்கோலை பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. ரகடதலபா ஷந்தரபா செட்டரே யரதலமா ஷண்டரபா ரியாந்தர. போதாது, போதாது. இனி நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. இனி கடன் வாங்குவதில்லை. நீ கடன் கொடுப்பாய். வாய் திறங்க. ஷகடதலபா ரதியாந்தோ. சிலர் மேல அக்கினி இறங்கி வருகிறது. சிலர் மேல ஆளுகை இறங்கி வருகிறது. சிலர் மேல அபிஷேகம் இறங்கி வருகிறது. எல்லா நுகங்கள் முறிவடைகிறது. எல்லா தடைகள் விலகுகிறது. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் உமது செங்கோலை உமக்கு அனுப்புவார். கர்த்தர் உனக்காக டிசைன் பண்ணது செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் உன்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். நீ வெறும் ஆசாரிய கூட்டம் அல்ல, நீ ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். யாராவது கையை தட்டுங்களேன். யாராவது வாயை திறந்து அந்நிய பாஷையில கவனிங்க. இந்த காரியத்தை சொல்லும் போது உங்க மேல ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. என்ன காரியம் தெரியுமா? நீங்க எந்த இடத்துல சிறுமப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவார். உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி ஒரு ஆளுகை வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். பல ஞானிகளை வெட்கப்படுத்துவார். பல சீனியர்ஸ் வெட்கப்படுத்துவார். கிதியோனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் அவனுங்க அந்த 5 ராஜாவை வெட்டுறான்னா போக மாட்டேன்றானுங்க. கிதியோனுடைய பிள்ளைங்களை பார்த்து காரி துப்பிட்டு அந்த ராஜாக்கள் சொல்றாங்க, இந்த கோழைங்க கையால சாவ விரும்பல, கிதியோனே நீயே வந்து எங்களை கொன்னு போடுன்னு சொன்னாங்களாம். சில கோழைகள் மறைந்து கொண்டிருக்கிறாங்க. சில வைராக்கியமான பிணைகாசுகளை கர்த்தர் எழுப்புகிறார். சில ஏகூக்களை கர்த்தர் எழுப்புகிறார். எலியாவும் எலிசாவும் செய்ய முடியாததை கர்த்தர் சொன்னார், நீ போய் ஏகூவை அபிஷேகம் பண்ணு. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை அடுத்த 2 நிமிஷம் பேச போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல செங்கோல் என்பது அது பிசிக்கலா சரீரபூர்வமாக நீங்க பார்க்கக்கூடிய ஒரு செங்கோல். அதை கொடுத்தா அவன் கையில ஆளுக. புதிய ஏற்பாட்டுல செங்கோல் என்பது வேற யாரும் இல்ல, நம்மேல் இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க ஒரு புதிய அபிஷேகம்.
ஓ ரபாலா ஷெண்டரே யந்தரபா செட்டரே ரீதலபா ஷெண்டரே பௌசே. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நடக்கப்படுவார். சத்துருக்களின் நடுவிலே நீ ஆளுகை செய்வாய். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. இந்த வருஷத்தின் நடுவிலே ஒரு ஷிஃப்ட் வருகிறது. இந்த வருஷத்தின் நடுவிலே ஒரு ஷிஃப்ட் வருகிறது. எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, மனையாய் தந்த பரிசுத்தமானவரே. கையை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவர். பலியாய் தந்தேன் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். கையை அசைத்து எல்லாரும் செய்து பாடலாமா? ஆவியானவரே, ஆற்றலானவரே. கையை அசைத்து ஆவியானவர். உங்க மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆற்றல்லா அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. சத்தமா சத்தமா. அதிசயம் செய்பவர், ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம். கவனிங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்ய வைக்க போறார். உங்க தலைவர்கள் எழும்ப போகிறார்கள். பாஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பாரத்தோடு வந்தீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அவமானப்பட்டு வெட்கி தலை குனிந்து வந்தீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவேன், நான் உன்னை ஆளுகை செய்ய வைப்பேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. யாராவது கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சத்தமா ஆமென். புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. சொல்லுவோம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய். உடைத்து விடும் உடைத்து விடும் ஒருமான். கையை உயர்த்தி எத்தனை பேர் கேட்கிறீங்க? பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும். கையை உயர்த்தி ஆளுகை செய்யும். நீங்க பாடுங்க. பலியாய் தந்தேன் பரிசுத்த. எத்தனை பேரு பரிசுத்தமாக விரும்புறீங்க? ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்க. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற எல்லா தடைகள் நீங்குவதாக. நீங்க ஆளுகை செய்வதற்கு தடையா இருந்த தடைகளை யாரும் பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிக்கொள்ளுங்க. உங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட்டு கடந்து போக கூடாது. இந்த வாய்ப்பை நீங்க நழுவ விடக்கூடாது. இந்த முறை கர்த்தர் உங்களை நம்பி உங்க கையில கர்த்தர் அந்த ஆளுகையை தர விரும்புறார். உண்மையா பாடுனீங்களா? நீங்க எனக்கு ஆமென் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. பலியாய் தந்தேன் ஆவியானவரேன்னு சொல்லும்போது அது என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பலிய சந்து சந்தா துண்டிப்பாங்களா? சகோதரனே, போதகரே, என் அன்பு உடன்பிறப்பே, நீ வெட்டப்பட்டு காயப்பட்டு இருந்தாலும்
எவ்வளவுதான் நீங்க நொறுக்கப்பட்டிருந்தாலும் நீங்க விசேஷமானவர்கள். எவ்வளவு ஏச்சு பேச்சுக்களுக்கு மத்தியில் நின்னாலும் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் குறையவே குறையாது. உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்றுதான், என் சித்தத்தை நீங்க செய்வீங்களா? கடைசியா ஒரு பாடலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவர் என் சபையில, என் வாழ்க்கையில பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆனவரே. என் பிள்ளைகளை தருகிறேன், ஆளுகை செய்யும். சபையவே உங்க கையில தருகிறேன், பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். கடைசியா கையசச்சு, ஆவியானவரே என் ஆற்றல், என் ஆற்றலானவர். அதுதான் அந்த ஆளுகையின் அபிஷேகம். ஆவியானவர் தேவனே என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும்,